வணக்கம் ஓவியா. சாத்தாத்தூர் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 போலீஸ்காரர்களும் இந்த தண்டனை அறிவிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோரை கடந்த 2024ஆம் ஆண்டில் போலீசார் தாக்கியதில் 14 இடத்தில் இறந்தனர். இந்த வழக்கில் சிபிஐ விசாரித்தது. இதில் அப்போதைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர் அருகணேஷ், பாலகிருஷ்ணன் உட்பட 9 போலீசார் கைதாகி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கை முழு விசாரணை முடிந்து கடந்த 23ஆம் தேதி மதுரை மாவட்ட முதலாவது கூடல் நீதிபதி முத்துக்குமரன் அந்த 9 போலீசார்களும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். தொடர்ந்து 5 வருடங்களாக விசாரணையில் இந்த வழக்கிற்கான அந்த 9 காவலர்களும் குற்றவாளிகள் என கடந்த 23ஆம் தேதி நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் அவர்களுக்கு என்னென்ன தண்டனை விதிக்கப்படுகிறது என்ற விவரத்தை பின்னர் தெரிவிப்பதாக தண்டனை மத்திய அரசின் விசாரணை அமைப்பான சிபிஐ மற்றும் மாநில அரசின் நிலைப்பாட்டை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிக்கு உத்தரவிட்டு இருந்தார். ஆனால் அந்த வழக்கின் 30ஆம் தேதி அந்த விசாரணை வந்தபோது மத்திய மாநில அரசு முறையாக அறிக்கை தாக்கல் செய்யாமல் அவகாசம் கோரினர். இதனால் இந்த வழக்கை இன்றைய தினம் அதை 2ஆம் தேதிக்கு இந்த வழக்கில் அந்த 9 போலீசார்களுக்கும் தண்டனை விலகல் அளிப்பதாக தெரிவித்தார் ஓவியா. இந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் மத்திய மாநில அரசு விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும் பட்சத்தில் 9 போலீஸ்காரர்களுக்கும் தற்போது தண்டனை விலகல் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓவியா.